வெல்கம் டு நியூட்ரிஷன் தமிழ். ஹெர்பா லைஃப் ஆயுர்வேதிக் டிவிஷனான விர்டி லைஃப்ல புதுசா ஹெர்பா லைஃப் ஸ்கின் ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ், அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபேஷியல் சீரம், ஃபேஷியல் டோனர், ஃபேஷியல் கிளென்சர் அண்டு மாய்ஸ்சரைசர், இதுதான் அந்த 4 புது ப்ராடக்ட். நாம் பாரம்பரியமாக யூஸ் பண்ணுற பொருளில் இருந்து ஆயுர்வேத முறைப்படி இதை நமக்கு தயாரித்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேஷியல் கிளென்சரில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்னா, வேப்பிலை, மஞ்சள், இதை ரெண்டையும் ஆயுர்வேத முறையில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, 1 இருந்து 2 பம்ப் பண்ணி உங்கள் ஈரமான முகத்தில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிடுங்க. அண்ட் இதை நீங்கள் ஒரு நாளைக்கு 3 தடவை கூட பண்ணலாம். இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னா, இது உங்கள் ஸ்கின்ல இருக்கிற டஸ்ட்டை ரிமூவ் பண்ணி நேச்சுரல் க்ளோவாக காட்டும். இதில் வேப்பிலையும் மஞ்சளும் இருக்கிறதுனால அப்ளை பண்ணும்போது இது உங்கள் ஸ்கின்னுக்குள்ள டீப்பாக போய் டெட் செல்ஸை க்ளீன் பண்ணி எப்பயுமே ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கும். இதை நீங்கள் ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும்போதும் உங்களோட ஸ்கின் சாஃப்டாக ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அண்டு நீங்கள் ஆயில் ஸ்கின், ட்ரை ஸ்கின்னு எந்த டைப் ஆஃப் பர்சனாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபேஷியல் சீரம், ஃபேஷியல் டோனர் அண்டு மாய்ஸ்சரைசரை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அண்டு இந்த நோட்டீஸ் என்னன்னா, ஹெர்பா லைஃபோட எந்த ப்ராடக்டையுமே அவங்க இ-காமர்ஸ் வெப்சைட்டில் சேல் பண்ணலைங்கிறது தான். ஒருவேளை நீங்கள் அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டில் இந்த ப்ராடக்ட்ஸை பார்த்தீங்கன்னா, அது 100% டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ். தேவையில்லாத சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போது இதை யாருக்கிட்ட வாங்கலான்னா, ஹெர்பா லைஃபே கோச்சிங் கொடுத்து அப்ரூவல் பண்ண ஹெர்பா லைஃபோட வெல்னஸ் கோச்சான எங்கள் கிட்டலாம் வாங்கலாம். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்லாம் ஒரிஜினல் அண்டு ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது உங்கள் வீடு தேடி வந்துடும். அண்டு மறக்காமல் ஹெர்பா லைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.